சில நேரம் நம்ம வாழ்க்கையில் இப்படி தான் தோணும். நான் எல்லாம் சரியாக தான் பண்ணுறேன், ஆனால் என் வாழ்க்கை மட்டும் ஏன் மாறவே மாட்டேங்குது. அப்போது நம்ம மனசு ஒரே இடத்துக்கு தான் போகும். அதான் மாலையம்மன். நம்ம கோவிலுக்கு போவோம், மண் தரையை தொடுவோம், கண்ணை மூடுவோம். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு கேள்வி ஓடும். நம்ம வேண்டுதலை அம்மன் கேட்டால் என் கஷ்டம் இன்னும் ஏன் குறையலை? இது பல பேருக்கு வர்ற ஒரு கேள்வி. ஆனால் யாரும் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. இங்கே தான் பல பேர் மாலையம்மன் அருளை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. மாலையம்மன் உடனே எல்லாத்தையும் மாற்றி கொடுக்குற தெய்வம் கிடையாது. அவங்க நம்ம மனசு உள்ளேருந்து உடைஞ்சி போகாமல் காக்கிற தெய்வம். ஒரு பிரச்சனை உடனே முடிஞ்சு போச்சுன்னா அடுத்த தடவை அதே வழி வந்தால் நம்ம மனசு தாங்க முடியாமல் போயிடும். அதனால தான் மாலையம்மன் முதல்ல ஒரு விஷயம் செய்கிறாங்க. உங்களை உறுதியாக நிலைக்க வைக்கிறாங்க. நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? சில பேரோட வாழ்க்கை இன்னும் சரியில்லை தான், ஆனால் அவங்க இன்னும் மனசளவில் உறுதியாக இருப்பாங்க. அது லக்கு இல்லை, அது யதார்த்தம் இல்லை. அதுதான் மாலையம்மன் கொடுக்குற உள்ளேருந்து கிடைக்கிற பாதுகாப்பு. மாலையம்மன் சொல்கிறது ஒரே விஷயந்தான். நான் உன் பின்னாடி எப்பயுமே இருப்பேன், ஆனால் நீ உன்னை கைவிட்டக்கூடாது. அதனால தான் மாலையம்மன் அவசரமாக வரம் தர மாட்டாங்க. ஆனால் நீங்கள் சோர்ந்து போகும்போது அந்த ஒரு நிமிஷத்தில் உங்கள் மனசை முழுசாக உடையாமல் பிடிச்சி நிப்பாட்டுற சக்தி அவங்க. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை மாறலன்னு தோணலாம், ஆனால் நீங்கள் இன்னும் உறுதியாக நிற்கிறதுக்கு யார் காரணம்? அதை ஒரு தடவை யோசித்து பாருங்கள். தீர்வு வேணால் தாமதமாகலாம், ஆனால் நீங்கள் உடைஞ்சி போகாமல் உறுதியாக நிற்கிறது தான் மாலையம்மன் கொடுக்குற முதல் அருள். அதுதான் மாலையம்மன் நம்மளை காப்பாற்றுற வழி.